வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீட்டில் இருக்கிறத அந்த சந்திரா பார்த்துட்றாங்க. பார்த்ததும் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க அக்கா கிட்ட, அக்கா உன் பொண்ணு உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாக்கா அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்னடி ரேவதியை பற்றி என்கிட்ட என்னடி சொல்கிற, அவள் என்னடி எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு போல. ஆனால் உன்கிட்ட தான் சொல்லாமல் இருக்காங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? கண்டிப்பாக அவள் நம்ம எல்லாரையுமே திட்டிட்டு அந்த டிரைவர் பைய கூட போயிருப்பான். அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி சொல்கிற, அந்த டிரைவர் பைய கூட போயிட்டாளா? இங்கே பாரு, என்ன நடந்துச்சு என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் ஒரு முக்கியமான வேலையா என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனேன். அப்போ அந்த இடத்துல கார்த்தியோட கார் கிடக்கிறத பார்த்தேன். அப்போ அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா அது புதுசா கட்டியிருந்த ஒரு பெரிய மாளிகை. அதுவும் நம்ம ஊருக்குள்ளேயே அதுதான் பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். யார் இது, இவன் எதுக்கு இங்க வீடு கட்டியிருக்கான் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு நான் இங்கேருந்து போனேன். அங்க போய் பார்த்தாதான் வீட்டுல கேஆர் இல்லம்னு எழுதி இருந்துச்சு. கேஆர் இல்லம்னா என்னன்னு தெரியுமா? கேன்னா அவனோட பேரு, ஆர்னா உன் பொண்ணோட பேரு. அந்த டிரைவர் பையன் ரேவதிக்காகவும் அவனுக்காகவும் ஒரு பெரிய வீடை கட்டியிருக்காங்க தெரியுமா? அதை பார்த்ததும் எனக்கு ஷாக் ஆயிட்டு. சரி என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கிட்டக்க போய் பார்க்கலான்னு பார்த்தா, நம்ம ரேவதியோட செருப்பு வாசப்படியில் கிடந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு ஷாக்கு. இவளோட செருப்பு எப்படி இங்கே கிடந்துச்சு அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே காலிங் பெல் அடித்தேன். அப்போ ரேவதி தான் வந்து கதவை திறந்தா தெரியுமா? நான் ரேவதியை பார்த்து, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்போ பார்த்தா அந்த ஹீரோவும் வந்து நின்னான், அந்த டிரைவர் பையன். அவனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. அப்போ ரேவதியை பார்த்து, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் இந்த டிரைவர் பைய கூட, இவனை தான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியே அப்படின்னு. அப்போ ரேவதி வந்து என்னை திட்டினா தெரியுமா? உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறீங்க, இந்த இடத்த விட்டு போங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினா தெரியுமா? அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேவதியை பார்த்து, இங்கே பாரு, நீ என்னை என்ன வேணாலும் பேசிக்க, அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அக்கா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்காக கையை இழுத்தேன். அப்போ அவள் டக்குன்னு, இங்கே பாரு, என் கையை பிடிச்சி தட்டி விட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டா. இங்கே பாரு என் கன்னத்தை எப்படி செவந்து போயிருக்கு அப்படின்னு. இவ பாருக்கா, ரேவதியை சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தவனா. அவள் டக்குன்னு என் மேலே இப்படி கை வைக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா தெரியுமா இருக்கு. நான் கண்டிப்பாக வந்துட்டு விட மாட்டேன்க்கா. நீ போயிட்டு அவளை என்னன்னு கேளுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ சொல்கிறத என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் பொண்ணா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறா? அவள் கண்டிப்பாக இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை சந்திரா. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணு தான் என்னை அடித்தது. அந்த டிரைவர் பைய கூட அந்த வீட்டில் தான் இருக்கா, அதுவும் அவன் அந்த ரேவதிக்காக கட்டின வீட்டில். நீ வா, நான் உன்கிட்ட இப்போ ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிடி நீ சொல்கிற ஒரு காரணத்துக்காக நான் வரேன், ஆனால் என் பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு வரேன் அப்படின்னு நினைக்காத. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு, நம்ம ஈஸ்வரிக்கு வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடை இந்த ஊருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லையே. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இது புதுசாக கட்டின வீடுக்கா, அதுவும் அந்த டிரைவர் பையன் ரேவதிக்காக கட்டியிருக்கான். நீ வா, இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, கரெக்டாக ரேவதியோட செருப்பு வாசப்படியில் கிடக்குது. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியா உன் பொண்ணோட செருப்பு வாசப்படியில் கிடக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? உன் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு காரணம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கேஆர் இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கு.
ஈஸ்வரி அதையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் பொண்ணு தான் இங்க இருக்காளா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு தான் இங்க இருக்கா, இங்க வா, காலிங் பெல் அடி அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ரேவதியை நேரா ஹீரோவை பார்த்து, கண்டிப்பா மறுபடியும் சித்தியா தான் இருக்கணும், அவங்கள பார்த்து 4 கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி இங்கேருந்து வெளியில வந்துட்டு கதவை திறந்துட்டு, சித்தி உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், ஏன் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கதவை திறக்க, அப்போ நம்ம ஈஸ்வரி நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நீ இங்க என்னடி பண்ற அப்படின்னு. அப்ப ஹீரோவும் வந்து நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருடி, நீ இங்க என்னடி பண்ற, அதுவும் இந்த டிரைவர் பைய கூட, உனக்கு இவனை சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன. ஆரம்பத்துல சந்திரா சொன்னப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் பொண்ணு கண்டிப்பா அப்படி எனக்கு எதிராக துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு அவகிட்ட நான் அவ்வளோ பேசினேன். ஆனா நீ இப்படி எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, இந்த டிரைவர் பைய கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட நாடகம் போட்டேன். இப்போ என்னடானா இந்த டிரைவர் பைய கூட கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டு இருக்கேடி அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாகி ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, இவர் வேற யாரும் இல்லைம்மா, இவர் வந்துட்டு என் கழுத்துல தாலி கட்டினவர் தானம்மா, நீ தானம்மா இவ்வளோ பெரிய உண்மையவே மறைச்ச, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இப்போ ஏன் மேல குறை சொல்றதுல என்னம்மா நியாயம் இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, மரியாதையா இப்போ இந்த இடத்த விட்டு வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லைம்மா, நான் என் புருஷனை விட்டு எங்கேயுமே வரமாட்டேன், உங்ககிட்ட நான் அதை பொதுவாக எடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை, எப்பவுமே மாமாவை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்குற நிலைமையில இல்லை, அதனால தான் இனிமே உங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. நான் கண்டிப்பா என் புருஷன்கிட்டேருந்து நான் பிரியவே மாட்டேன், என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுற, உன் அம்மாவோட பேச்சையே கேட்காம எதிர்த்து பேசுறியா, இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்ட்டு ரேவதியோட கையை பிடிச்சி இழுக்க. அப்போ ஹீரோ நேரம் அவங்க அத்தை கிட்ட, இங்கே பாருங்கத்த, என் ஒய்ஃப் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா, ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரேவதியோட கையை பிடிக்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, டே டிரைவர் பேலு, நீ என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்த அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்கிட்ட கொடுத்த வாக்க நீ மீறிடியா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க நான் மீறணும் அப்படின்னு நினைக்கல, ஆனா நீங்க பண்றது தான் கொஞ்சம் கூட சரியே இல்லை. ரேவதி என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா, நீங்க என்னடானா இங்க 2 பேரையுமே பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்க பண்றதே மிகப்பெரிய தப்பு. ரேவதியை என்கிட்ட விட்டுட்டு போங்க, ரேவதி இனிமே உங்க கூட வரமாட்டா அப்படின்னு. ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி ரேவதியை பார்த்து, ரேவதி இப்போ மட்டும் நீ என் கூட வரல அப்படின்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பா என்னை நீ நாளைக்கு பார்க்கவே முடியாது, உனக்கு இவன் வேணும் அப்படின்னா நீ இங்கே இரு, உங்க அம்மா வேணும் வேண்டாம் அப்படின்னா நீ இங்கே இருடி அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, அம்மா இந்த அளவுக்கு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்கன்னா வேற வழி இல்லை, நான் அம்மா கூட தான் போகணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்போ நீ போன அப்படின்னா கண்டிப்பா அத்தை நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா கண்டிப்பா அம்மா என்ன மீறி எந்த வகையிலையும் எந்த முடிவும் எடுக்க முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எனக்கு வந்துட்டு எங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டதும் ஹீரோவும், சரி ரேவதி, இதான் உன் முடிவு அப்படின்னா போ அப்படின்னு சொல்ல. ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்காக நீங்க ரொம்ப வந்துட்டு அவசரப்பட்டு விபரீதமா முடிவெடுக்க வேண்டாம், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தியா, என் பொண்ணு எப்பவுமே என் மேல மட்டும்தான் நம்பிக்கையோட இருப்பா, அவ என்னைக்குமே நான் சொல்றத தான் கேட்பா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என் பொண்ணை உன் வழி பக்கம் கொண்டுட்டு வந்துட்ட அப்படின்னு, என் பொண்ணு என்னைக்குமே உன் பக்கம் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு.
ஈஸ்வரி நேராக ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் தள்ளுறாங்க. அப்ப வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, ரேவதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், எதுக்கு இப்படி அவளை வந்து கஷ்டப்படுத்துற? என்ன நடந்துச்சு இப்படி ரேவதியை கொடுமைப்படுத்துற அளவுக்கு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? அந்த டிரைவர் பைய கூட ஊர் சுத்த போயிருக்கா. இதை கேட்டதும் இவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் அப்படி யாரும் செய்யக்கூடாத தப்பையா செஞ்சுட்டேன். நான் என் புருஷன் கூட இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக போனேன். நீங்க என்னடான்னா என் மேல பழி சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் என்னைக்குமே என் புருஷனை விட்டு விலகவே மாட்டேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்க எல்லாரும் எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க 2 பேரும் தான் ஒன்று சேருவோம். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு உன்னை இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா பத்தியா? ஸோ இவ பேசுறதுக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த டிரைவர் பையலும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் தான். இவங்களுக்கு தெரியாமையே அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே அப்படின்னு தெரியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு யாராவது தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, உங்க தங்கச்சி பண்ணதும் உனக்கு தெரியாதா? அல்ல நாடகம் போடுறீங்கம்மா. இவ அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த டிரைவர் பையன் ரேவதிக்காக ஏதோ வீடு கட்டியிருக்கானா. அந்த வீட்டில் போயிட்டு இவ உட்காந்துருக்கா. அதுவும் அந்த டிரைவர் பைய கூட. நம்ம எல்லாருக்கு முன்னாடியில இவன் என்ன சொன்னா, அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால, இப்போ என்னடான்னு பார்த்தா அந்த வீட்டில் போயிட்டு அவன் கூட கொஞ்சம் குழாவிட்டு உட்காந்துருக்கான். இதை கேட்டதும் நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அப்படியா ரேவதி, இதுக்கு தான் நேற்று நைட்டு ஃபுல்லா டைம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, நான் வந்துட்டு கார்த்திக் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்க்கா. அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பிடிச்சி அங்கே இந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க மாமா பாவம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அவளுக்கு தான் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கே, எதுக்கும்மா அவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவம், அவ எவ்வளோ கஷ்டப்படுறா பத்தியா? உண்மையிலேயே கார்த்தியை தவிர வேற யாரும் ரேவதியை நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க என்னடான்னா இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, இந்த வீட்டுல நான் எடுக்கிறது தான் முடிவு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. யாராவது தேவையில்லாம என்னோட முடிவுல தலையிட்டீங்க, அவ்வளோதான். ஏ ரேவதி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்க போற அப்படிங்கிறத நானும் பார்த்தறேன் அப்படின்ட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நேரா ஒரு ரூம்குள்ள அடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி கதவை தட்டுறாங்க. அம்மா, தயவு செஞ்சு என்னோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பாருங்க. ஏம்மா வந்துட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? கதவை தரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஒரி பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி, ராஜா எல்லாருமே ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, நீ எடுக்கிற முடிவு எல்லாமே ரொம்ப தப்பாகவே இருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறத கேளு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் எடுக்கிற முடிவு தான் சரி. யாராவது இதில் தலையிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும் ராஜா வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு அந்த டிரைவர் கூட பேசுறதுக்காக யாராவது உதவி பண்ணீங்க இந்த வீட்டில், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. இந்த சந்திராவால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் நடக்குது அப்படின்னு. அப்போ ரேவதி வந்துட்டு ரொம்பவே ஒரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பாவம், மாமா வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு ரேவதி ரொம்பவே ஒரி பண்ணிக்கிட்டு அவங்க ரூமில் உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.